Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் வந்து இயல் 2 பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் இயல் 2ல் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சு மூலம் காரியாசனை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாடல். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நூறு குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துருவோம். ஆசிரியர் குறிப்பு வந்து முதல்ல வந்து பார்ப்போம். சிறுபஞ்சு மூலத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். இவரோட இயற்பெயர் அப்படிங்கிறது காரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் ஆசான், அதாவது இவர் ஏதாவது ஒரு துறையில் வந்து ஆசானாக இருந்திருப்பார், அது டீச்சராக கூட இருக்கலாம். அதனால இவர் காரியாசன் அப்படின்ட்டு பேர் வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரோடைய மாணாக்கர் தான் வந்து இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனோட மாணாக்கர் அப்படின்ட்டு எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா சிறப்பு பாயிரத்தில் வந்து சொல்கிறாங்க. சிறப்பு ஒரு தகவல் வந்து நமக்கு இதில் வந்து கிடைக்கிறது. மேலும் வந்து இவர் சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர். இவரும் கனி மேதாவியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலத்தை வந்து சேர்ந்தவர். கனி மேதாவியார் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அவர் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். ஏலாதி திணைமாலை 150 அப்படின்ட்டு அந்த 2 நூலையும் வந்து எழுதியிருப்பார். இவங்க 2 பேரும் சம காலத்தவர். அதுதான் ஒரு சாலை ஒரு சாலை மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஸ்கூலில் படித்தாங்க, அப்போ ஒரே சம காலத்தவர் தான். இது இந்த சிறுபஞ்ச மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக கம்மியாக வந்து சமண அறக்கருத்துக்களும் வந்து இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பாருங்கள் நூறு குறிப்பு. சிறுபஞ்ச மூலம் வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காரியாசன். இது கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து 97 வெண்பாக்களை வந்து கொண்டுள்ளது. இதை வந்து எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிறுபஞ்ச மூலம் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் வருது சிறுபஞ்ச மூலத்தில். அதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 97ங்கிறது எப்படி ஞாபகம் 8க்கு அடுத்த நம்பர் என்னது 9, 8க்கு முதல் நம்பர் 7. ஸோ 97 வெண்பாக்களை கொண்டது. உங்களுக்கு மறந்துச்சுன்னா சிறுபஞ்ச மூலத்தில் லெட்டர்ஸ் எழுதுங்க. 8 வருது, ஓகே, 8க்கு அடுத்த நம்பர் போடுங்க 9, அதுக்கு முதல் நம்பரை போடுங்க 7. 97 பாடல்களை வந்து கொண்டது. அடுத்தது இதில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கண்டகத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகள் வந்து 5 மூலிகள் வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் நோயை வந்து தீர்க்கும். இந்த 5 நூலுக்கு 5 இதுக்கும் ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த 5 மூலிகைகள் வந்து 5 மூலிகையின் வேர்கள் வந்து உடல் நோயை தீர்க்கும். அதுபோல் வந்து இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் வந்து 5 கருத்துக்களை கொண்டது. சிறு பஞ்ச மூலம், பஞ்ச அப்படின்னாலே வந்து 5ன்ட்டு அர்த்தம். ஸோ 5 மூலிகையோட வேர்கள் இருக்கும். அந்த 5 மூலிகையோட வேர்கள் எப்படி நோயை தீர்க்கிறதோ அதுபோல் இந்த பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் வந்து மக்களோட மனநோயை வந்து போக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக வந்து என்னது சிறுபஞ்ச மூலம். இப்போ இந்த 5ஐயும் வந்து எப்படி ஞாபகிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறோம், ஓகேவா? அந்த குழம்பு வந்து என்னது ஒரு புளி குழம்புன்னு வச்சுக்கோங்க. புளி குழம்புல ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், இஞ்சி இந்த 2ஐயும் வந்து வதக்குறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மல்லி வந்து போடுறோம், ஓகேவா? இவ்வளோ தான். மல்லி போட்டு குழம்பு வச்சுருந்தோம், ஒரு புளிக்குழம்பு. இப்போ இதை பாருங்கள், கண்டக்கத்திரி, இந்த இது இருக்கா இஞ்சிங்கிறது நமக்கு நெருஞ்சி. மல்லியில் வந்து நமக்கு தெரியும் 2 டைப் இருக்குது, சிறுமல்லி, பெருமல்லி அப்படின்ட்டு 2 டைப் இருக்குது. இப்போ இந்த மல்லியில் சிறுமல்லின்னு வரும்போது இந்த சிறுல இன்னொரு வார்த்தை வருமே, என்ன வார்த்தை? வழுதுணை, சிறுவழுதுணை அப்படின்ட்டு 5 வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 4 டைம் படித்தா மனப்படமாயிரும். கண்டகத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்ட்டு 4 டைம் படிச்சிங்கன்னா மனப்படமாயிரும். இது வந்து உங்களுக்கு எங்கள் ஆபத்து காலத்தில் உதவும் ஷார்ட்கட்டு, ஓகேவா? ஒரு புளி குழம்பு வைக்கிறோங்கிறத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பாடலுக்கு போவோமா? ஃபஸ்ட்டு பாடலோட பொருள் பார்த்துருவோம், அடுத்த பாடல் பார்ப்போம். பாடலோட பொருள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண் இருக்குல்ல, கண்ணுக்கு வந்து அழகு வந்து என்னென்னா இரக்கமா. கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் கொள்ளல் வந்து கண்ணுக்கு அழகு. ஏன்னா யாராட்டும் வந்து ரொம்ப பாவமாக இருந்தாங்கன்னா, கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க மேலே இரக்கம் கொள்வதற்கு தான் நமக்கு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணுக்கு அழகுங்கிறது இரக்கம். காலுக்கு அழகுங்கிறது யாருக்கிட்டையும் போய் காசு வாங்காமல் இருக்கும். பிறரிடம் இறந்து செல்லாமை, அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு மற்றவங்க கிட்ட போய் நிற்காதது தான் வந்து காலுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு வந்து மற்றவர்களோட மேலே வந்து இரக்கம் கொள்ள வேண்டும். ஐயோ பாவமே அப்படின்ட்டு நம்ம கண்ணை வச்சு பார்த்து அவங்க மேலே இரக்கம் கொள்ளணும். யாருக்கிட்டையும் போய் நம்ம காசு கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் நம்ம இறந்து நிற்கக்கூடாது, நம்ம ஏதாவது கேட்டு போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது காலுக்கு அழகு. ஆராய்ச்சியோட அழகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடிவை வந்து
துணிவாக வந்து சொல்லக்கூடியது ஆராய்ச்சியோட அழகு. இசைக்கு அழகு வந்து அதை கேட்போர் இருக்காங்களா அவங்க வந்து நல்லா இருக்குப்பா நன்றென சொல்வது தான் இசைக்கு அழகு. அதே மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு அரசனுக்கு அழகு என்னன்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று. ஓகே, குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் தான் அரசன் அப்படின்ட்டு மக்கள் வந்து சொல்ல வேண்டும், அந்தபடி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவரை வந்து புகழ்ந்து உரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 இது சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு இரக்கம், காலுக்கு இறந்து செல்லாமல் இருக்கணும், ஆராய்ச்சிக்கு வந்து முடிவை துணிவாக சொல்லணும், இசைக்கு வந்து கேட்பவர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அரசர்களோட அழகு வந்து குடிமக்களை வந்து வருத்தாமல் வந்து காப்பவனாக வந்து இருக்க வேண்டும், மேலும் அவனை வந்து புகழ்ந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடலை பாருங்கள். இப்போ இதை படிச்சுட்டு அதை பார்க்கும்போது ஈஸியாக வரும். கண் வனப்பு, கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்னது, இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு அப்படிங்கிறது செல்லாமை, யாருக்கிட்டையும் நமக்கு இது வேணும்ட்டு செல்லக்கூடாது, அதுதான் காலுக்கான இது அழகு. எண் வனப்பு இல்லை எண் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எண் வனப்பு அப்படிங்கிறது ஆராய்ச்சி. ஓகே, ஆராய்ச்சிக்கு அழகு வந்து என்னதுன்னா முடிவை வந்து இது தைரியமாக வந்து சொல்றது, துணிந்து உரைத்தல், இத்துணையாம். ஓகேவா, தான் பண் இது பாடலை வந்து படிக்கலையோ, சரி அடுத்து படிச்சுக்கலாம். பண் வனப்பு அப்படின்னா என்னது, இசையோடைய அழகு அப்படிங்கிறது கேட்பவர்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். வேந்தனுக்கு வந்து எப்படின்னா தன் நாட்டு மக்களை வாடாது இருக்கணும், அதுதான் வந்து அவனுக்கு அழகு. தன் நாட்டு மக்களை நல்லா வச்சுக்கணும், அவனை வாட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு இது ரீட் பண்ணுறேன். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன்னாட்டு வாட்டான் நன்னென்றல் வனப்பு. ஓகே, தன்னாட்டு மக்களை வாட்டாமல் இருப்பதா அவனுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்லி ஷார்ட்னு சொல்லிட்டா முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ சிறுபஞ்சமூலத்தையோட பாட்டு பார்த்துட்டோம், அதோடைய பொருள் வந்து பார்த்துட்டோம். சொற்பொருள் வந்து பார்த்துக்கோங்க, ஈஸி தான். கண்ணோட்டம் எண்வனப்பு, வனப்பு, கிளர்வேந்தன், இது வாட்டாம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு, நூறு குறிப்புலாம் பார்த்தாச்சு. புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 2 இதுதான். பண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது கேட்பவர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். பிறரிடம் இருந்து செல்லாமை, கால் வந்து போகாமல் இருப்பதா அதுக்கு அழகு. அடுத்து இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான். இதில் இந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணி அதை சொல்ல மாட்டேன். ஓகேவா, என்ன அணி வந்து பயின்று வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதில் வனப்பு அப்படின்ட்டு இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து அழகு அப்படின்ட்டு ஒரு பொருளை வந்து தெரிகிறது. கண் வனப்பு, எண் வனப்பு, கால் வனப்பு அப்படின்ட்டு அந்த சொல் வந்து அழகு அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி வருந்த ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருகிறதுல அதுக்கு பேர் என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதை பற்றி தான் இங்கே பின்னாடி டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பல இடத்துல வந்து வருவது வந்து பின்வரும் நிலையணி. இதை வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஃபர்ஸ்ட் சொல்லு மட்டும் வருது, அடுத்த பொருள் மட்டும் வருது, அடுத்த 2 சேர்த்துட்டாங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஓமை பின்வரும் நிலையணி. நமக்கு நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் சொல்லியிருப்பாங்க, இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி வந்து எத்தனை வகைப்படும் கேட்டால் பாதி பேர் 3 போடுவாங்க, பாதி பேர் 4ன்னு போடுவாங்க. டிஎன்பிசி இந்த கொஸ்டினுக்கு கேட்டால் எல்லாருக்கும் மார்க்கு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை 3 இல்லாமல் 4 மட்டும் இருந்துச்சுன்னா 4 வந்து போடுங்க. அப்படியும் கொடுத்துருவாங்க, ஏன்னா புதிய புக்கை படிச்சுட்டு அதுலேருந்து ரெஃபர் பண்ணி கிளைம் பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தும் வரின் சொற்பொருள் பின்வரும் நிலையாகும். அதே தான் இங்கே சொல்லியிருக்கு தான். சொல்லும் பொருளும், சொல்லு மட்டும் வந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி, பொருள் வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி, சொல்லும் பொருளும் சேர்ந்து வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிறது சிறு பஞ்சமூல பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வனப்பு அப்படிங்கிறது சொல் வந்து அழகு அப்படின்ட்டு ஒரு பொருளை வந்து தருகிறது, மீண்டும் மீண்டும் வந்து. அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அந்த அணியை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது தான் பாஞ்சாலி சபதம். இதில் மட்டும்தான் இருக்குது இந்த ஓல்டு புக்கில், இதுலேயும் 11th ஓல்டு புக்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மீதி எங்கேயும் வந்து கிடையாது. ஓகே, இது கதையோடைய முன்கதை சுருக்கத்தை வந்து பார்ப்போம்.
இந்திர மாநகரை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் தான் யாரு? பாண்டவர்கள். அவங்க வந்து ஒரு மண்டபத்தை வந்து கட்டுறாங்க. கட்டி அதில் வந்து ஒரு வேள்வி வந்து நடத்துகிறாங்க. அந்த வேள்வியில் வந்து கலந்து கொள்வதற்கு பேரரசுகள் சிற்றரசுகள்லாம் வந்து அழைப்பு விடுறாங்க. நிறைய பேர் வந்து வராங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்புகள் வாங்கியதை கண்டு பேரரசுகளும் சிற்றரசுகளும் அன்பளிப்புகள் வாங்கியதை கண்டு பொறாமை கொண்டான் அத்தினாபுரம் மன்னன் துரியோதனன். இங்கே வில்லன் யாரு? துரியோதனன் தான். மேலும் துரியோதனன் வந்து பாஞ்சாலியின் நகைப்புக்கும், பாஞ்சாலி எதுக்கோ சிரிச்சுட்டு போயிருக்காங்க, அது வந்து நம்மளை தான் பார்த்து சிரிச்சிருக்காரு அப்படின்ட்டு துரியோதனன் நினச்சிட்டு அங்கே ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிளம்புது. அதுக்கப்புறம் வந்து பாண்டவர்கள் வந்து வாழ்வை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு துரியோதனன் வந்து என்கிறார். அவருடைய மாமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகுனியோட உதவியை நாடுகிறார். சகுனி வந்து சொல்கிறார், நாமும் வந்து ஒரு மண்டபத்தை கட்டி அதில் தர்மனை வந்து சூதாட செய்வோம். ஓகேவா? தர்மனை சூதாட செய்வோம், நாம் நினைத்ததை முடிப்போம், தர்மனை சூதாட வச்சு நம்ம நினச்சதை முடிப்போம் அப்படின்ட்டு இது பண்ணுறார். இவரோட இந்த துரியோதனனோட தந்தை தான் யார்? திருதராட்டிரன். மாமா வந்து சகுனி. இப்போ மாமாவோட பேச்சை கேட்டுட்டு அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. அப்பா ஃபஸ்ட்டு ஒப்புக்கொள்ளலை, பின்னர் எப்படியோ வந்து சரின்னு சொல்ல வச்சுட்டாங்க. விதியின் வலிமையை வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருதராட்டிரன் இருக்கார்ல, இவர் வந்து அந்த கைவினை கலைஞர்களை வைத்து வினைஞர்களை வைத்து ஒரு அழகிய மண்டபத்தை வந்து கட்ட சொல்கிறாரு. மேலும் வந்து அந்த மண்டபத்தை காண வர வந்து அவருடைய தம்பி, யாருடைய தம்பி? திருதராட்டிரன் இருக்கார்ல, அவருடைய தம்பி விதுரனை வந்து தூது அனுப்புகிறாரு. ஸோ விதுரன் வந்து தூது வந்து போகக்கூடியது தான். விதுரன் வந்து தூது போகும்போது பாண்டிய நாட்டுடைய வளங்களை கண்டு மகிழ்ந்தார். மேலும் பாண்டவர்கள் வந்து அவரை வரவேற்கிற விதத்தை வச்சு விதுரன், சார் இவ்வளோ நல்ல ஆட்களாக இருக்காங்களா, இவங்கள போய் இப்படி பண்ண போகிறானுங்களே, இவங்க யார்? துரியோதனன், சகுனி, திருதராட்டிரன், இவங்களாம் இப்படி பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு விதுரன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாரு. அதை பற்றியான பாடல் தான் இது. இது பாஞ்சாலி சபதத்தோடைய முழு கதை வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த ஃபுல் டீட்டெயில்டு வரும். அந்த கதையும் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு பாடப்பகுதியில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கனால நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஓகே, இப்போ விதுரனை தூது விடல். இது வரைக்கும் உங்களுக்கு கதை புரிஞ்சல? ஓகேவா? இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். பாண்டவர்கள் வந்து ஒரு மண்டபத்தை வந்து ஃபஸ்ட்டு கட்டுறாங்க. பாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தை கட்டுறாங்க. அந்த மண்டபத்திற்கு வந்து துரியோதனன் வாராரு. ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் பொறாமையாயிருது, என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்னு. மேலும் பாஞ்சாலியோடைய நகைப்புக்கு வந்து உள்ளாக்கப்படுகிறார். இதை வந்து எப்படியாட்டும் இது பண்ணணும் அப்படின்ட்டு, இவங்களை அழிக்கணும், பாண்டியர்களை அழிக்கணும் அப்படின்ட்டு, பாண்டவர்களை அழிக்கணுன்ட்டு சகுனியோடைய மாமா சகுனியோட உதவி கேட்குறாரு. சகுனி வந்து நாம ஒரு மண்டபத்தை கட்டி தர்மனை சூதாட்டை வச்சு நம்ம நினச்சதை ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருதராட்டிரன். அவங்க அப்பா திருதராட்டிரன்ட்ட போயிட்டு இப்படி ஒரு பிளானை சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஒப்புக்கல, அடுத்த விதியின் வலிமையால் வந்து அவர் ஒத்துக்கொள்கிற, ரைட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க தம்பி விதுரனை வந்து தூது விடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கு? இந்த விதுரனோட தூது விடல் தான், விதுரன் போய் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்காது. பாடல் வரிகளெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் கண்டென்ட் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? திருதராட்டிரன் தன் தம்பி விதுரனை வந்து அரண்மனைக்கு அழைக்கிறாரு. அரண்மனைக்கு அழைச்சிட்டு இந்திர மாநகருக்கு வந்து நீ பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடைய பாண்டவரை வந்து நம்மளுடைய விருந்துக்கு வந்து அழைத்த செய்தியை வந்து அவங்ககிட்ட சொல்லு. நீ வந்து இந்திர மாநகருக்கு போ, பாஞ்சாலியை வந்து பாஞ்சாலியோடைய பாண்டவரை எல்லாரையும் இங்கே வந்து கூட்டுவா விருந்துக்கு அப்படின்ட்டு இவர் அனுப்புவாங்க. இவர் வந்து இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த ஒரு சொற்பொருளுங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே முக்கியம்தான். என்பி, என் தம்பி, கலிக்க, மகிழ, கோமான் அப்படிங்கிறது அரசன். இங்கே கோமான் அப்படிங்கிறது யார்? திருதராட்டிரன். நுந்தைங்கிறது தந்தை. இதில் நிறைய டைம் கேட்டது வந்து மடப்பிடி, பாஞ்சாலி. மடப்பிடிங்கிறது பாஞ்சாலி. பிடி அப்படின்னா வந்து என்னென்னா பெண் யானை அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் திருதராட்டிரன்ட்டு விதுரன் வந்து விடைபெற்று போகிறாரு. போகும்போது காடு, மலை, ஆறு இதெல்லாம் பார்த்து கடந்து போகும்போது பார்த்துட்டு என்ன நிறைய வளமிக்க இதாக இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வளமிக்க தோளும் மன உறுதியும் கொண்ட பாண்டவர்கள் ஆட்சி புரியும் வளமிக்க அழகிய நகரை பார்த்துட்டு போகிற, காடு, மலை, ஆறு அப்படின்ட்டு அழகாக எல்லாமே இருக்கப்பா அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் இவருக்கு தெரியுமில்ல இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் இவர் ஐயோ நல்லா தான் இருக்கு, ஆனால் வந்து இவங்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, இவங்க வந்து சதி பண்ண தான் கூப்பிடுறாங்க. மண்டபத்தை வச்சு சூதாட்ட வச்சு தர்மனை வந்து ஃபுல்லாக இலக்க வைக்கிறது தான் இவங்களோட பிளான்ட்டு விதுரனுக்கு தெரிஞ்சு விதுரன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஐயோ இதை போய் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண. ஆனாலும் அண்ணன் சொன்னது தம்பி வந்து தட்ட முடியாதுன்ட்டு போய்கிட்டு இருக்காரு. அதோடைய இதை தான் சொல்லியிருப்பாங்க, நீல நிற மேகங்கள் வந்து
போகக்கூடிய பல மலைகள் வந்து அங்கே இருக்கிறது, அருவி வந்து பாய்கிறது, மரங்கள் வந்து நிறைய இருந்து, காடுகள் பூக்கள்லாம் வந்து இருக்கா. ரொம்ப அழகா ஒரு வில்லேஜ் பட ஃபிலிம் மாதிரி இருக்குது. நன்சை புன்சை எல்லாம் வந்து இருக்கிறது. பாலாடை, நறுமண தேன் இதெல்லாம் உண்டு. தேவர்கள் போல வந்து மக்கள் வந்து காட்சியளிக்கிறார்கள். ஓகேவா? அதுதான் வீரம், மெய்யறிவு, தவம், கல்வி, வேள்வி இதையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த நாட்டில். மேலும் இவங்களுக்கு வந்து பிறந்த செயல்கள், அதாவது தவறான செயல்கள் வந்து இல்லாத நாடுனால இவங்க பழமையான உலகத்தில் நல்ல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாண்டவர் நாட்டு அழியும் பாவ செயலுக்கு வந்து நானும் வந்து துணை புரிய வேதனை. ஐயோ இந்த பாண்டவர் நாடை அழிப்பதற்கு நானும் வந்து தூதுவா வந்து வாரன்னுட்டு விதுரன் வந்து வருந்தி இருப்பார். விதுரன் வருது செயலை கேட்டு பாண்டவர்கள் வந்து அவரை பெருமகிழ்ச்சியோட வந்து வரவேற்பாங்க மேலதாளத்துடன். அதோட வந்து இதோட முடிஞ்சது. இதோட கண்டினியூஷன் கதை வேணா யூடியூப்ல அடிச்சு பாருங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு பார்த்துருமா? ஓகே, எப்போ ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு ஃபஸ்ட்டு பார்ப்போம், இதில் ரெண்டாவது பார்ப்போம். ஓகே, ஆசிரியர் குறிப்பு ஒன்று பெருசாக கிடையாது, எப்பவும் போல தான். பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் யார்? பாரதியார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறக்காரு. 11/12/1882 சின்னசாமி மற்றும் லட்சுமி அம்மாளுக்கு பிறக்கிறாரு. துணைவியார் வந்து செல்லம்மாள். இதில் உள்ள எல்லா டேட்டாவும் மேக்சிமம் கேட்க இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அதனால் இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம், வந்து படிக்க வேண்டாம். பெற்றோர்கள் பேர்கள், எந்த மாவட்டம், எந்த ஊர்லாம், அதில் உள்ள முக்கியமான கண்டென்ட்டை படிச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மூணு வந்து இவருடைய ஃபேமஸான நூல்கள். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மூணு வந்து இவருடைய முக்கியமான நூல்கள். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு இந்த மூன்றும் வந்து இவருடைய உரைநடை இலக்கியங்களாக இருக்கிறது. 11/9/1921 வந்து இறக்குறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் வந்து போட்டுருவீங்க. அந்த ஒரு டேட்டா வந்து பிரச்சனை கிடையாது. இவருடைய உரைநடை நூல்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். நமக்கு ஞானம் இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு கதை எழுத முடியும். அந்த கதையை எழுதி ஒரு தராசில், ஓகேவா, ஒரு தராசில் வந்து இந்த கதை வந்து எவ்வளோ உண்மை அப்படின்ட்டு வைக்க முடியும்னா அதுக்கு வந்து எப்படி ஞானம் இருந்தால் தான் வைக்க முடியும். ஓகேவா? அதான் தராசு. புரியுதா? ஞானம் இருந்தால் தான் ஒரு கதையை எழுத முடியும். அதை நேர்மையான தராசில் வைப்பதற்கு தராசில் அப்போ தான் வைக்க முடியும். அப்போ ஞானம் அப்படிங்கிறது என்னது? ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்ட்டு உரைநடை இலக்கியம். ஞானம் இருந்தால் ஒரு கதையை எழுத முடியும், அதை தான் தராசில் வைக்க முடியுங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். ஆசிரியர் குறிப்பு ஒன்றும் பெருசாக கிடையாது, அந்த மூணு மட்டும் புதுசு. நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் பாரதியாரோட முப்பெரும் படைப்புகள்ல எனது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதத்தில் முக்கியமான ஒன்று தான் பாஞ்சாலி சபதம். மேலும் அதோடைய சூழ்ச்சி சர்க்கத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதிகாச கதைகளை வந்து ரொம்ப அழகாக எளிய சொற்களில், எளிய நடைகளில், எளிய சந்தத்தில் வந்து சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். மேலும் அது கூடயே பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்தது. இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 2 இருக்குல்ல, குரூப் 2 2022 இதில் இருந்து 2 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயே பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்ததே வந்து என்னது? பாஞ்சாலி சபதம். யார் வந்து கொண்டு வந்தது கேட்பாங்க, இல்லைன்னா எந்த நூலுன்ட்டு கேட்பாங்க. பெண்ணுரிமை காப்பியமாக வந்தது தான் என்னது? பாஞ்சாலி சபதம். மேலும் இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது 2 பாகங்களை கொண்டது, 5 சருக்கங்களை வந்து கொண்டது, 412 பாடல்களை வந்து கொண்டது. இதில் என்னென்ன சருக்கம்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுத்தல் சருக்கம், சபத சருக்கம் அப்படின்ட்டு 5 இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது, நம்ம பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருக்குது நமக்கு சூழ்ச்சி சருக்கம். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா விதுரனோட சூழ்ச்சியினால் அவர் பாண்டவர்கள் வந்து இங்கே போவாங்க. அவங்க கட்டியிருக்காங்கள ஒரு மண்டபம், துரியோதன மண்டபத்துக்கு வந்து போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூதாட வைப்பாங்க. தர்மனை வந்து சூதாட வைப்பாங்க. தர்மன் வந்து ஒவ்வொன்றையும் அடகு வச்சு எல்லாத்தையும் வந்து இழந்து பாஞ்சாலியை வந்து இது பண்ணுவாங்க. பாஞ்சாலியை பெட் கட்டுவாங்க. கடைசியில் இவர் அடிமையாயிருவார். அடிமையை பாஞ்சாலியோடைய அந்த துரியோதனன் அந்த சேலையை உருவாரு. சேலை வந்துக்கிட்டே இருக்கும்ல ஒரு கதை, நிறைய டிவிலெல்லாம் பார்ப்பீங்க. அதான் துகில் உரித்தல். ஓகேவா? துகில் உரிப்பார், அந்த சேலை உருவிக்கிட்டே இருப்பார், பாஞ்சாலிகிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாஞ்சாலி வந்து ஒரு சபதம் வந்து போடுவாங்க. எனக்கு இது கதை வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஒன்றும் நான் பார்க்கல, ஆனால் இதுதான் கான்செப்ட். சூழ்ச்சியினால் விதுரன், துரியோதரன்,
அவங்க அப்பா திருதராட்டிரன், மாம சகுனி, இவங்க எல்லாத்தோட சூழ்ச்சியினால இவங்க பாண்டவர்கள் போவாங்க அந்த மண்டபத்துக்கு. அங்கே போய் சூதாட வச்சு எல்லாத்தையும் இழந்து பாஞ்சாலியே வந்து பார்த்தீங்கன்னா இது பெட் கட்டி தோத்து அவங்கள அடிமையாக்கி அவங்களுடைய சேலையை உருவாங்க. அப்பந்தான் ஒரு சபதத்தை வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த 5 சருக்கங்கள். இந்த 5 சருக்கங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? 412 பாடல்கள் கொண்ட குறுங்காப்பியம். இது வந்து பெருங்காப்பியம் கிடையாது. ஓகேவா? கேட்கலாம், பாஞ்சாலி சபதம் டேஷ் அப்படின்னு கேட்டால் பெருங்கதையா குறுங்கதையா சிறு நாவலா அப்படின்னு கேட்டால் என்னது? குறுங்காப்பியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை வந்து பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, மரம்பாட வந்த மறவன், அறம்பாட வந்த அரவன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி, இப்படிலாம் வந்து பாராட்டப்படுகிறார். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரிஞ்சிடும். புது புக்கிலே கொடுத்துருப்பாங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, மரம்பாட வந்த மறவன், அறம்பாட வந்த அரவன் அப்படின்ட்டு அவரை பாராட்டினது வந்து பாரதிதாசனா வந்து இருப்பார். இவ்வளோதான். இந்த பேர்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. மேக்சிமம் நீங்கள் கரெக்டாக போட்டுறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாக்கவி அப்படிங்கிறது என்னதுன்னா மகாகவி. மேலும் சுதேசமித்திரன், இந்தியா, இந்த 2 இதழ்கள்லையும் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். ஆனால் இதில் வந்து ஒரு இதில் தான் ஆசிரியராக இருந்திருப்பார், ஒரு இதில் துணை ஆசிரியராக தான் வந்து இருப்பார். அது இந்தியான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் இல்லை 2 ஆசிரியர் தான் போட்டிருக்காங்க. லைட்டாக பார்த்துக்கோங்க. புது புக்கில் இதுக்கு இருக்கும், அதில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்ட்டு பாரதிதாசன் வந்து சொல்கிறார். இது எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாரதியாருங்கிறவர் அப்பா, அவர் வந்து அப்பா கேரக்டரில் வருவார், இல்லைன்னா நிறைய இடத்துல கேள்வி கேட்குற மாதிரியான கேரக்டரில் தான் வருவார். பாரதிதாசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சன், மகன். ஓகேவா? இது வந்து மகன் அப்படின்ட்டு பொருளையும் வந்து வருவார், இல்லைன்னா சூரியன், சன், சூரியன் அப்படின்ட்டு அந்த பொருளையும் வந்து வருவார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டில் உங்களுக்கு புரியும். இப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்குல்ல, சன், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. சூரியனும் வந்து எப்படி ஒருபோதும் சாவதில்லை, அது பாட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, சூரியன் அப்படி டக்குன்னு சாவதில்லை, சூரியன் சன் அப்படின்ட்டு கொண்டு வந்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டிங்கன்னா பாரதிதாசன் போட்டு போங்க. மறந்துச்சுன்னா சாவதில்லை, யார் சாகவே மாட்டாங்க, சூரியன் சாகாது, அப்போ சூரியன்ட்டு போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? இதில் வந்து பாடல் பார்த்தாச்சா? பாடல், அந்த முன்கதை சுருக்கம், பாஞ்சாலி சபதத்தை பாரதியார், பாடல், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆசிரியர் குறிப்பு, 100 குறிப்பு, சிறப்புலாம் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த புக் பேக்கு. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்ட்டு பாரதியாரை வந்து பாராட்டுறாங்க. யார் பாராட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். துரியோதரனின் தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருதராட்டிரன். இங்கே வந்து பாருங்க, வனப்பு அப்படின்னா வந்து என்னது? அழகு. பிடினா வந்து பெண் யானை. அடவினா காடு. மருங்குனா பக்கம். வீறுனா வலிமை. மதுரம்னா இனிமை. இதான் ஆன்சர். 6, 3, 1, 2, 4, 5. அடுத்த இக்கால கவிதைகள். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இல்லை நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய பாடல் வரிகள் கொடுத்து இது யார் பாடினதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்ட்டு இதில் பார்த்துருவோம். 20ஆம் நூற்றாண்டில் வந்து உரைநடை வந்து வளர ஆரம்பிச்சுட்டு, அதனால உரைநடை காலம் அப்படின்ட்டு இந்த 20ஆம் நூற்றாண்டு வந்து சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மரபு கவிதை அப்படின்னு ஹெட்டிங் கீழே ஒவ்வொரு பாடலும் யார் பாடினாங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. 30 கோடி முகமுடியால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எண்ணீர் சிந்தனை ஒன்றுடையாள். ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா யாழ் யாழ் யார் யாருன்னு கேட்க வராங்க. யாரு யாரு யாழ் யாழ் அப்படின்ட்டு கேட்க வராங்க. மேலும் 30 இதில் எல்லாமே பாரதியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாவாக வச்சுக்கோங்க. எத்தனை கோடி? 30 கோடி. எந்த மொழி? செப்பு மொழி. முகமுடையாள், ஒன்றுடையாள், 18 சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னா இதெல்லாம் யாருன்னு கேட்பாங்களே. யாருப்பா அந்த 30 கோடி முகமுடையாள், யாருப்பா அந்த மொய்ப்புற ஒன்றுடையாள் அப்படின்ட்டு கேட்பாங்களே. கேள்வியாக கேட்கக்கூடியதான் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாரதியார். அடுத்த பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றுதல் வேண்டும். எந்த மொழியில் இயற்றுதல் வேண்டும்? யார்? எந்த நல்லறிஞர்கள் சாஸ்திரம்?
எந்த நூல்கள், புது நூல்கள், புகழுடைய இரவாத புகழுடைய எந்த மாதிரியான நூல்கள் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்படி வந்து பாரதியார் தான் கேட்பாருன்ட்டு போட முடியும். அடுத்து பாரதாசனோடது. பாரதாசனை வச்சு இந்த சூரியனை வச்சு போட்டுடலாம். ஓகேவா? சன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இப்போ சூரியன் பார்த்துச்சுன்னா எங்கே மறைஞ்சிடும், சாயங்காலம் மறையும். ஆனால் எங்கே நமக்கு சூரியன் வந்து இருக்குதா? சூரியனை வந்து காலையில் கண்டே, காலையில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? சூரியனை காலையில் பார்க்கலாம், மாலையில் மறைஞ்சிரும். அவ்வளோதான் கான்செப்ட். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. சூரியனை காலையில் பார்க்கலாம், மாலையில் மறைஞ்சிரும். அவ்வளோதான். பாரதாசன் சூரியன். அடுத்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா இடம் நோக்கியும் போகும். அது எங்கே இல்லைன்னு அதை சொல்லவே முடியாது. ஓகேவா? எங்கே இருந்தாலும் அது இருக்கும். அந்த மாதிரி இது வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 or 2 டைம் படிங்க, உங்களுக்கு மனசில் மனப்பாடம் ஆயிரும். ஒரு சில ஷார்ட்கட் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சில ஷார்ட்கட் எனக்கே தெரியும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து ஒரு பொது உடைமை. அடுத்த கவிமணிக்கெல்லாம் ஷார்ட்கட் வந்து நல்லாயிருக்கும். கவிமணி சொல்கிற கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே. இதுலேயே மணி வந்துட்டு டக்குன்னு கவிமணின்னு போட்டுடலாம். ஒரு வேளை கல்லை பிசைந்து கனியாக்கும் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி ஆன்சர் போட? இப்போ இதில் மணியாக தொடுத்தவனும் நீதானே, மணியாக கவிமணின்ட்டு போட்டுடலாம். அப்போ கல்லை பிசைந்து கனியாக்கணும்னு கொடுத்தா எப்படி போடனா? ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வந்து கனியாக்கணும்னா மணி கொடுத்தா தான் மாக்க முடியாது, இதையும் ஃப்ரீயாக பண்ண முடியாதுல்ல. அப்போ கல்லை கல்லை கனியாக்குவதற்கு மணி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயே மணி இருக்குது, அதை கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. கொடுக்கலன்னா கல்லை வந்து கனியாக்க மணி தேவை. அவ்வளோதான். அடுத்தது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும். மங்கையரா பிறந்தா மணி நிறைய செலவாகும். கவிமணி இந்த இதை சொன்னது. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். இது வந்து 2 விஷயமா வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கவிமணி. இவர் பேர் என்னது? தேசிக விநாயகனார். நான் வந்து இதில் விநாயகர் தான் வச்சுருப்பேன். எல்லா சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். எல்லா கோவில், எல்லா சபைகள், எல்லா இடத்துலையும் விநாயகர் இருப்பார். அப்போ சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் அப்படின்னா விநாயகர்கிட்ட போய் ஒரு தேங்காய் உடைக்கணும். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னாலும் அந்த சபைக்கு முன்னாடி ஒரு கோயில் வச்சுருப்பாங்க, அந்த கோயிலை கும்பிட்டுட்டு தான் சபைக்கு போவாங்க. அப்போ சாலை சபையெல்லாம் வந்துட்டுனா விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். அடுத்த நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் அதான் ஊர் தான் ஷார்ட்கட்டே. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். ஏன்னா இவருக்கு காந்தியோட சிந்தனைகள் நிறைய இருக்குது. இப்போ தமிழன் என்றொரு இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஊரில் இருக்காங்களே அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு இனம், அவங்க எல்லாரும் ஒரு இனம், கொஞ்சம் அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங், அவங்களுக்குன்னு ஒரு மொழி உண்டு. அவங்களுடைய வழி வந்து பார்த்திங்கன்னா அன்பு வழி. எந்த ஊரோட மக்கள்? அன்பு வழி, நாமக்கல் ஊர். அப்போ இந்த வார்த்தைகள் ஏதாட்டும் ஒன்று வந்துட்டு நான் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, நாமக்கல் ஊர் தான். வேற எங்கேயுமே இந்த மாதிரி வராது, நாமக்கலுக்கு மட்டும்தான் இது. அப்போ நாமக்கல் ஊர். அப்போ சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அல்லது காந்திய கவிஞர் அப்படின்ட்டு போட்டுடலாம். அடுத்தது அவருடைய ஷார்ட்கட் தான். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். பசி தீர்வதற்கு முட்டை வந்து கொடுக்குறாங்க. முட்டை வந்து எங்கே ஃபேமஸு? நாமக்கல் ஊரில் தான் முட்டை ஃபேமஸு. அப்போ பாட்டாளி மக்களோட பசி தீர வேண்டும்னா முட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ முட்டை எந்த ஊரில் ஃபேமஸு? நாமக்கல். அப்போ நாமக்கல் கவிஞர் அங்கிருந்து எடுத்துக்கலாம். அடுத்த உண்ணான்னு வரும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இப்போ இதுவும் நாமக்கல் தான். நாமக்கல் ஊரோட கைத்தொழில் வந்து என்னது? கோழி வளர்ப்பு. அங்கேருந்து முட்டையை வந்து இது எல்லா ஊருக்கும் வந்து கொடுக்குறாங்க. புலவர் குழந்தை முடியரசன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு நோக்கும், முற்போக்கு சிந்தனையும், தமிழ் உணர்வும் கொண்டது ஒருத்தர். இதில் அடுத்தது ஒரு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டுவதற்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஆங்கிலத்திலேயோ ஏதோ வேறு லாங்குவேஜில் பேசுகிறாரு. அப்போ முடி வெட்டுற அந்த பையன் வந்து சொல்கிறான்,
ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. ஓகேவா? அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னது? முடியரசன். அதுமாதிரி ஒரு அரசன் அப்படிங்கிறவர் 2 ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒரு அரசன் முடிவெட்ட போறாரு, அங்கே அந்த பையன் அப்படி சொல்கிறான்ட்டு. ஒன்றா இருக்குது, இது எப்படி வச்சுக்கலாம்? முடியரசன். அரசன் வந்து எப்போவுமே நீ ஆங்கிலம் படி பிற மொழியப்படி என்ன வேணாலும் படி, ஆனால் தாய்மொழியை பேசுவதற்கு வெக்கப்படாத, அதை பேச நீ வெக்கப்பட்டனா எப்படி உனக்கு மொழி உணர்ச்சி வரும் அப்படின்ட்டு அரசன் சொல்லுவார். ஒரு தலைமை பண்புங்கிறது அப்படிதான் இருக்கும். இந்த 2 ஷார்ட்கட்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரதாவை பொறுத்த வரைக்கும் ஊமைகளை வச்சு பாட்டல் பாடுவதில் சுரதா வல்லவர். அதனால தான் அவர் ஓமை கவிஞருங்கிறாங்க. ஓமை கவிஞர் போலும் போன்றும் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வச்சு பாட்டு பாடுவார். இங்கே பாருங்க, முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலை. இதில் வந்து இந்த ஃபுல் லைன் பார்த்தாலே தெரியும், போலும் 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 போலும். அதனால இதை படிக்கவே வேண்டாம். போலும்ட்டு வந்துட்டுனாலே நம்ம யார் சுரதான்னு போட்டுடலாம். ஆனால் இதில் இப்படி கூட கேட்கலாம், முல்லைக்கொரு காடு. அப்போ முல்லைங்கிறது காடு தான், நமக்கு தெரியும். அது ஒரு நிலப்பகுதியில், முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும். முத்துக்கொரு, முத்துன்னா வந்து எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். சொல்லுக்கு வந்து யாருன்னா கீரன். சொல்லுக்கு யாரு? கீரன். கீரன் கீரன். அப்போ இதை வந்து எப்படி கீரன் சொல்லிட்டு போனாதான் கீரையை வாங்க வருவாங்க, அப்படி வச்சுக்கோங்க. தூது, தமிழ் வீடு தூது, தென்றல் வீடு தூது. கல்விக்கு கம்பன், பிரச்சனை இல்லை. கவிதைக்கு வந்து பரணர். கல்வி கம்பன். கல்வி கக்கும் போது கம்பை வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க டீச்சர்லாம். கல்வி கம்பை வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கல்வி கம்பர். கவிதை பரணர். ஓகேவா? கவிதை பரணர் அப்படிங்கும்போது இந்த பரன்பாங்க. பரன்னா வந்து ஸ்லாப்பு. ஓகேவா? அவருடைய கவிதைகள் எல்லாம் வந்து பரன்ல போட்டாங்க. வில்லுக்கோர் ஓரி. வில்லு வந்து குறின்னு வரும், ஓரி ஓகே ஓனாயின்னு வச்சுக்கணும். வில்லு வந்து ஒரு ஓனாய்க்கு குறி வைக்கிறாங்க, ஓரி. அவ்வளோதான். விளங்கினார் வென்றார் தென்றார். இதை கேட்கலாங்க. சொல்லுக்கு யாரு? முல்லைக்கு யாரு? முத்துக்கு என்ன? தூதுக்கு என்ன? ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லு, இதில் எதெல்லாம் சொல்லுக்கு கேட்கலாம்? கல்விக்கு சொல்லுக்கு வந்து கீரன், கல்விக்கு கம்பன், கவிதைக்கு பரணர், வில்லுக்கு வந்து ஓரி கேட்கலாம். இப்படின்ட்டு இவர் யாரை பாராட்டுறாருன்னு கேட்பாங்க. யாரை பாராட்டுறாரு? மறைமலை அடிகளை வந்து பாராட்டுறார். இவர் சுரதா வந்து மறைமலை அடிகள் இருக்கார்ல, அவர் வந்து ஊமைகளால் வந்து பாராட்டுறார். பாரதிதாசனுக்கு பிறகு இயற்கையின் அழகை வந்து எழிலூர படம் பிடித்து காட்டுவது யாருன்னா வாணிதாசன். பாரதிதாசனோட பேர்ல இருந்துதான் இவர் வாணிதாசன்ட்டு வச்சிருப்பார். பாரதிதாசனோட போலயே இயற்கை எழில வந்து சொல்லக்கூடியது யாரு? வாணிதாசன். அதை மறந்துடாதீங்க. அடுத்து இன்னும் நிறைய இருக்கு இந்த பாடத்துல. இது கொஞ்சம் டஃபஸ்ட்ல நிறைய யோசிச்சு படிக்க வேண்டியது. வால்ட் விட்மன் சாயல்லே வந்து பாரதிதாசன் வசன கவிதை வந்து எழுதினார். பாரதிதாசனோட உடைநடைகள் எல்லாமே வந்து கவிதை நடையை கொண்டது. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பாரதியார் வந்து யாருடைய சாயல்ல வசன கவிதை எழுதினார்? வால்ட் விட்மன். அல்லது வால்ட் விட்மன் சாயல்ல யார் வந்து வசன கவிதை எழுதினார்? பாரதியார். எல்லாம் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஓகே, இதில் வந்து 2 முக்கியமானது வந்து இது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொடி அப்படின்ட்டு இதழில் வந்து புது கவிதை எழுதுறவங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்ட்டு இதழில் வந்து புது கவிதை எழுதுறவங்க. இதில் வந்து யார் இப்போ அப்படின்ட்டு அந்த இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஷார்ட்கட் வந்து மணிக்கொடிக்கு மட்டும் சொல்கிறேன். இவங்க 4 பேரை வந்து படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி யாரை கொடுத்தாலும் அவங்க எழுத்துன்னு போட்டுட்டு போயிடலாம். இதை வந்து எப்படி ஞாபகம்? மணிக்கொடி இங்கேருந்து நம்ம ஷார்ட்கட் ஆரம்பிப்போம். ஓகேவா? ஒரு ஊர்ல ஒரு ராசா இருக்காரு. ஓகேவா? ஒரு ராசா இருக்காரு, ராஜா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவர் வந்து மக்கள் யாருமே வந்து பிச்சை எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புதுமையான மணி திட்டத்தை வந்து கொண்டு வராரு. அந்த பிச்சை எடுப்பதை ஒழிப்பதற்காக. ஏன்னா இங்க மணின்ட்டு வந்துட்டு அப்போ இந்த மணி கான்செப்ட்ல கொண்டு வரணும். அப்போ அந்த பிச்சை எடுக்கிறதுல மணி கான்செப்ட்ல கொண்டு வாங்க. அப்ப இங்க பாருங்க, ராசகோபாலன், பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், அடுத்தது இது சுப்பிரமணியன் வந்துட்டு. அவ்வளோதான். இதில் இல்லாத எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுத்து. வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சிசு செல்லப்பா, இவங்க எல்லாரும் வந்து எழுத்து. இதுக்கும் வந்து ஏதோ ஒரு ஷார்ட்கட் தெரியுமே. ஓகே, அது ஒன்று பாருங்க போதும். அடுத்தது
அடுத்த இந்த இது முக்கியமானது. இவங்களுக்கு அடுத்த நிலையில் நா. காமராசன், மீரா, சிற்பி பாலசுப்ரமணியன், வாலி, இன்குலாப், மோ. மேத்தா, வைரமுத்து, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன் இவங்க எல்லாரும் வந்து இதற்கு அடுத்து உள்ளவங்க புதுக்கவிதை பாடுவதில் ஈடுபட்டு பெருவெற்றி பெற்றனர். கோவையில் இருக்குல்ல, கோவையில் வந்து பார்த்திங்கன்னா வானம்பாடி குழுவினர் வந்து புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்டனர். எந்த ஊர்னு கேட்கலாம். கோவை. யார் வந்து புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்டனரா? வானம்பாடி குழுவினர். இவங்க பேர்லாம் வந்து தேவை கிடையாது, இவங்களும் ஒரு ஆட்கள், அவ்வளோதான். அடுத்து வானம்பாடி இயக்கம் இருக்குல்ல, இவங்களோட வருகைக்கு பிறகு வந்து ஒரு இலக்கிய வகையாக வந்து இந்த புதுக்கவிதை வந்து சிறப்புற்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த வள்ளிக்கண்ணனுடைய இந்த புதுக்கவிதைகள் வந்து இருக்குல்ல, இந்த புதுக்கவிதையோட வளர்ச்சியில் வந்து வள்ளிக்கண்ணனுடைய பங்கு போற்றத்தக்கது. அதுக்கான ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதை வந்து எப்படி ஞாபகம்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் எரிகின்றன. இதை வந்து பார்க்கணும்ல, பார்ப்பதற்கு கண்ணு வேண்டும். ஒரு கண்ணால் பார்த்தா தான் அடுப்பும் விளக்கும் தவிர, ஒரு ஏழையோட குடிசையில் அடுப்பும் விளக்கும் எரியல, இது அதை தவிர எல்லாம் எரிகிறது. இதெல்லாம் எப்படி சொல்லுவோம்? பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ கண்ணை வச்சு பார்க்குறோம், அதற்கு வள்ளிக்கண்ணன். கண்ணை வச்சு பார்க்குறோம், வள்ளிக்கண்ணன். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த இதை இது பண்ணிக்கோங்க. காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா. புதுக்கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணனோட இது பங்கு வந்து ரொம்ப போற்றத்தக்கது. அடுத்து இது ஒரு முக்கியமானதான். உச்சி மலையிலேயே ஊறும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அதாவது மலை உச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல வந்து கலக்குது, ஆனால் ஒற்றுமையில்லா மனித குலம் வந்து உயர்வு தாழ்வு பார்க்குது. இதை வந்து எழுதுனது யாரு? கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்யாணம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து திருவி கல்யாண சுந்தரத்தையும் இவங்களையும் குழப்பிடாதீங்க, அவருக்கு தான் கல்யாண ஷார்ட்கட் வரும். ஆனால் இதுக்கும் வந்து கல்யாணத்தில் தானே உயர்வு தாழ்வுலாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ கல்யாணத்தில் உயர்வு தாழ்வு பார்ப்பாங்க. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர். மனித குலம்னு இருக்குல்ல, அதனால மக்கள் கவிஞர். மக்கள்கள் வந்து உயர்வு தாழ்வு வந்து பார்க்கிறார்கள் கல்யாணத்தில். இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு இந்த இது மறக்காது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் உயர்வு தாழ்வு பார்க்கிறார்கள். அப்போ மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கண்ணதாசன் கவி இன்பம். இதில் வந்து எல்லா பாடலையும் படித்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட இது கண்ணதாசன் சொன்ன இதான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வேணா நான் உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க, டப்புன்னு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். சரம், கவிதை சரம், இசை தொடுப்பேன். இதெல்லாம் வந்து பாடல் மாதிரி வருது. இல்லை, பாடல் யார் எழுதுவா? கண்ணதாசன் தான் எழுதுவார். கதிர் விடுத்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடேற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட, நந்தி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழ் எங்கே. கொஞ்சம் உங்களுக்கு படிக்கும் போதே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னா அது வந்து கண்ணதாசன் தான் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நிறைய சொல்லியிருப்பார் வாழ்வியல் சிந்தனைகள் பாருங்களேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வந்த துன்பம் வந்துட்டு அதுக்கு வாடி நின்றால் அதெல்லாம் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அப்படி படித்தாலே தெரிவிச்சா கண்ணதாசன் செமையாக எழுதியிருக்காரப்பா அப்படின்ட்டு இதை படிச்சுட்டு ஒவ்வொரு டைமும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அந்த பாடல் மனப்பாடமாயிரும். அடுத்த பசுமை நிறைந்த நினைவுகளை. இது வந்து ஒரு பாடல். பாடி திரைந்த பறவைகளை பழங்கு. இது எப்படி வரும்? பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். அதான் இந்த பாடல். இதுவும் கண்ணதாசன் தான். அடுத்த குழந்தைக்கு எழுதியிருக்காரு பாருங்க. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ. குழந்தை வந்து மிதந்து வருது. கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ. மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ. அது குழந்தைய நினச்சிக்கிட்டு பாடுங்க, பாட்டு சூப்பராக வரும். அடுத்தது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இது வந்து ஒரு பொது உடைமை கருத்துன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம்.
ஆமாம், இது வந்து பொது உடைமை கருத்து. அது பார்த்தாலே தெரியும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் விற்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. ஒருத்தனுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது இது இந்த பாடல். காலை மணியோசை, களத்தும் மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயர் தேர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர் வாய் தேனோசை. இது இசைநயமுடையது. அவ்வளோதான். ஒவ்வொரு பாடலாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இது வருதாப்பா அப்படின்ட்டு. அடுத்த கடைசி என்ன பாடல் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இது நல்லா இருக்கு, இது கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்ணதாசனுடைய இது பார்த்துறோம். இந்த டேட்டா. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா, இது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல் பட்டியில் வந்து பிறந்தார், இதுவும் தெரியும். 24/6/1927 பிறந்தார். இதில் வந்து அவரோட இயற்பெயர் முக்கியம், சிறுகுடல் பட்டி அப்படிங்கிறது முக்கியம், சிவகங்கை மாவட்டம். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி, அவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். கண்ணதாசன் கவிதைகள் வந்து பல தொகுதிகளாக வந்து வெளிவந்தன. அவருடைய திரைப்பாடல்களை வந்து நூல் வடிவம் வந்து பெற்றன. அவருடைய கவிதைகள் நிறைய இருக்கு. ஓகே, இதில் வந்து இவருடைய இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. இயேசு வந்து ஒரு திருவிழாவுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு மாமரம் இருக்குது. அதில் உள்ள மாங்கனியை பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து அடிக்கிறார். அங்கே உள்ள ஒரு மந்தி, அதாவது ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு ஓடிட்டு அதை வந்து இயேசு உள்ள பவர்ஃபுல் மேனில் அவர் வந்து நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் பாரு. என்ன தண்டனைனா, நீ வந்து இந்த தீவு ஃபுல்லாக தேடு, இந்த தீவில் தான் வந்து என் நண்பனோட காதலி ஒருத்தி இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வான்ட்டு தண்டனை கொடுக்குறார். இதில் இருந்து நம்ம எல்லா நூட்களோட பேர்களையும் சொல்லிடலாம். இயேசு காவியம், வேலுங்குடி திருவிழா, மாங்கனி, மான் வரப்பு 2 இது வரும், மா காவியம், மாங்கனி, கள்ளக்குடி, ஓகேவா, மந்தி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, ராசதண்டனைங்கிறது கம்பர் மற்றும் அம்பிகாவதியோடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் ராசதண்டனை. அடுத்து இந்த தீவு வந்து பார்த்திங்கன்னா 1000 தீவு அங்கேயே கன்னியா அடுத்த வரும்னு நினைக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். ஆமாம், 1000 தீவு அங்கேயே கன்னிங்கிறது தீவு. சேரன்மான் காதலி, அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க, சாகித்ய அகாடமி விருது. அவ்வளோதாங்க. இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் சொன்ன நூல்கள்லாம் இருக்கா. ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குழி, மா காவியம், இயேசு காவியம், ராசதண்டனை, இதெல்லாம் நெடுக்கவிதை நூல்கள். ராசதண்டனைங்கிறது கம்பருக்கும் அம்பிகாவதிக்கான வரலாற்றை பேஸ் பண்ணி எழுதுனது. அடுத்து 1000 தீவு, அங்கே கண்ணி, வேலங்குடி திருவிழா, இதெல்லாம் புதினங்கள். சேர்ந்த காதலி தான் வந்து இவர் எழுதின சிறந்த புதினம். இதுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்காது. அடுத்து இன்னொரு ஷார்ட்கட் வந்து, ஒரு பெண்ணை பார்த்து அவளோட கண் வந்து மலர் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுதான் வந்து இவருடைய ஒரு பெண்ணை பார்த்து அவள் கண் வந்து மலர் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதழுக்கு ஒன்று சொல்ல, அதுதான் வந்து இதழ்கள். இந்த மலர் இருக்கா, தமிழ் மலர், இதில் வந்து மலர்ன்ட்டு நிறைய வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மீதி தமிழ் மலரை தவிர மீதி எல்லா மலரும் உங்களுக்கு திருவிக்கா எழுதுனது. அது வேறு புக்கில் வரும், வேறு ஸ்டாண்டர்டில் வரும். இந்த தமிழ் மலரை தவிர மீதி எல்லா மலரையும் எழுதுனது திருவிக்கா. இப்போ தமிழ் மலர்னு வந்துட்டுனா நீங்கள் என்ன போட்டுறணும், கண்ணதாசன் போட்டுறணும். மலரில் முள் இருக்கும், அப்போ முல்லை, தமிழ் மலர், முல்லை, தென்றல். மலரில் முள் இருக்கும், ஆனாலும் அதுலேருந்து தென்றல் வீசும், காற்று வீசும். மலர்னா முள் இருக்கும், அதுலேருந்து காற்று வீசும். மலர், தமிழ் மலர், முல்லை, தென்றல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணதாசன் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் அது சொல்ல. முதல் இதழ்களுக்கு ஆசிரியரை வந்து பண்ணிடுறார். அடுத்து இங்கே ஒன்று சொல்கிறாருங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்ட்டு கண்ணதாசன் சொல்லுகிறார். ஏன்னா அவர் கவிதை வந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல, பிறகு எப்படி அவர் அழிவார்?
அடுத்தது இந்த சொல்லு பகாபதம் பகுபதம்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த நியூ புக்கில் படித்தோம்ல அந்த கான்செப்டே தான் இருக்கும். ஏன்னா கூட 1-2 எடுத்துக்காட்டு வேணால் வேறு போட்டிருப்பாங்க, அது வேணா படிங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கண்ணன் என்பது வந்து சினை பெயர் பகுபதம். இடைச்சொற்கள் வந்து பகாபதத்தில் வரும். மதுரையான் அப்படிங்கிறது இடம். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் வந்து பகுதியும் விகுதியும் குறைஞ்ச அளவுக்கு இருக்கணும். ஏவல் வினையாக அமைவது வந்து பகுபதத்தில் உள்ள பகுதி. இந்த 3மே தப்பு. இல் அப்படின்ட்டு வரக்கூடிய எதிர்மறை இடைநிலை வந்து கண்டிலல் அப்படிங்கிறதுல வருது. செய்தான்ல இடைநிலை வந்து இத்து. இதில் முக்கியமானது வந்து இதுதான். பொருள் பெயர் பகுபதம் பொன்னன். இடப்பெயர் வந்து சென்னை, மதுரை, சென்னை இப்படிலாம் வருது இடப்பெயர். காலப்பெயர்னு வந்துன்னா சித்திரையான், சித்திரை மாதம் காலத்தை குறிக்கிறது. சினப்பெயருங்கிறது மூக்கன். அடுத்து ஆகல் பேர். ஆகு பேரில் வந்து எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் கொடுத்துருப்பாங்க, இல்லை நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் ரீட் வேணால் பண்ணிக்கோங்க. 4 சொல்லுக்குறது எண்ணல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் தா அப்படின்னா அது நீளத்தில் கேட்குறாங்க, நீட்டல். இதில் முக்கியமானது இந்த இது பொறுத்துக. முகத்தல். முகத்தல்னா என்னது? லிட்டரில் வரும். ஓகே, லிட்டர் தான் முகத்தல் முடியும், அப்போ 2 லிட்டர் தான். எடுத்தல் அரிசி கிலோக்களை வந்து எடுக்க முடியும். எடுத்தல் அப்படிங்கிறது கிலோ, 10 கிலோ கொடு. எண்ணல் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர்ஸில் வரக்கூடியது எண்ணர். எண்ணல் தலைக்கு ஒரு பழம் கொடு, எண்ணி தலைக்கு ஒரு பழத்தை கொடுக்கலாம். நீட்டல் அப்படிங்கிறது நீளத்தை குறிக்கக்கூடியது. 10 முழம். முழம்ங்கிறது நீளத்தோடையது. 3142. அடுத்து பொருள்கோள். இதில் வந்து 3 இருக்கு. ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருட்கோளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பொருட்கோள் வந்து மொத்தம் 8 வகைப்படும். பொருள்கோள்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறை தான் வந்து என்னதுன்னா பொருள்கோள். மாற்றிக்கலாம், சீரையோ அடியோ மாற்றிக்கிட்டு பொருள் வந்தால் சரி அப்படின்ட்டு வரக்கூடியதான் இந்த என்னது பொருள்கோள். இதை வந்து 8 வகைப்படும். இந்த 8 வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. இந்த 8ல் இது இருக்கா அது இருக்காலாம் கேட்க மாட்டாங்க. எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருட்கோள், மொழி மாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று. இல்லை உங்க 3 கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆற்று நீர் பொருட்கோள், அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா, ஆறு நீரை போல பாடல்களின் சொற்களை முன்னும் பின்னலாம் மாத்தாண்டா. இப்படி நேராவே பொறிவாயில் 5 வித்தான் பொய் நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் இப்படின்னு படித்தாலே இதில் வந்து பொருள் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து என்னது ஆற்று நீர் பொருட்கோள். இதற்கான எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்துட்டு இதுக்கு ஆற்று நீர் பொருட்கோள் இதோட மீனிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறிவாயில் 5 வித்தான், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வந்து 5ம் வந்து ஐம்பொறிகள். இந்த ஐவகை அசைவுகளும் விட்டது வந்து யாருன்னா இறைவனது. ஐவகை ஆசைகளையும் விட்ட இறைவனது. பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படின்னா என்னது? மெய்யான ஒழுக்க நெறிகளில் நின்றவர். நீடு வாழ்வார், வீட்டுலகில் வந்து இன்புற்று வாழ்வார். இது வந்து ஒரு திருக்குறள். ஓகேவா? திருக்குறள் 6வது திருக்குறள்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறி வாயில் என தொடங்கி நீடு வாழ்வார் அப்படின்ட்டு அந்த ஃபுல்லா கரெக்ட் இப்படி படிச்சாலே மீனிங் வருது. நீங்க திருக்குறளையும் சில இது பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் படிச்சு ஒரு மீனிங் இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு மீனிங் இருக்கும், மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் மீனிங் இருக்கும், செகண்ட் மீனிங் மேலே இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இதில் நேராக படித்து வருதுனால இதுக்கு பேர் என்னது? ஆற்று நீர் பொருள்கோள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொரியை வந்து ஆற்றில் போட்டுட்டோம், அவ்வளோதான். ஒரு பொரியை ஆற்றுல போட்டுக்கிட்டு இருக்கும். மீன் ஆற்றுல வந்து என்ன இருக்கும்? மீன் இருக்கும். அந்த மீனுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆற்றுல மீன் இருக்கும், அந்த மீனுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து மொழி மாற்று பொருள்கோள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியில் உள்ள, அதாவது இந்த ஒரு அடி, இந்த ஒரு அடி, இந்த ஒரு அடி, இந்த 3ல ஏதாவது ஒரு அடியில் உள்ள சொற்களை அவை பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுவதுதான் அந்த மொழி மாற்று பொருள்கோள். சுரையால அம்மை மிதப்ப வரையணையை யானைக்கு நீத்து முயருக்கு நிலையென்ப கானக நாடன் கணை சுனை. ஓகே, இல்லை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆடல் அப்படியே படித்தா பொருள் தெளிவாக இருக்காதான். சுரை மிதப்ப அம்மி ஆள, சுரை மிதப்ப அம்மியாள இப்படி மாற்றி போடுறோம். இப்படி மாற்றி போடுறதுக்கு தான் பேர் என்னது? மொழி மாற்று பொருள்கோள். அதே மாதிரி யானை நிலை
முயல் நீத்து இப்படி வருது. இந்த மாதிரி மாற்றி வருது தான் இந்த இது. அடுத்தது லாஸ்ட் இது வந்து நிரல் நிறைய மாற்றுறது, சொற்களை முறை மாற்றாமல் வரிசையை மாற்றுறது. இதான வரிசை. இந்த வரிசையை மாற்றுறது, சொற்களை மாற்றாம அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதெல்லாம் அன்பும் பண்புங்கிறது ஒரு ஜோடி. அன்புக்கு பண்பும், அன்பா இருந்தால் பண்பு கிடைக்கும், அரணுக்கு பயன் கிடைக்கும். அன்பா இருந்தால் அன்பா இருக்கணும்னா பண்பா இருக்கணும், ஓகேவா? அன்பு பண்பு ஒரு கேரக்டர்ஸு. அறம் இருந்தால் நமக்கு அதுக்கான பயன் கிடைக்கும். அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் வந்து நிரல் நிறையாக வருகிறது. இதுக்கு பேர் தான் என்னது? நிரல் நிறை பொருள்கோள். பொருள்கோள் 8 வகைப்படும். பாடலின் சொற்கள்களை முறை மாற்றாமல் வரிசையாக அமைப்பது தான் நிரல் நிறை. சுரையால அம்மை மிதப்ப அப்படிங்கிறது வந்து என்னது? மொழி மாற்று பொருள்கோள். இதோட வந்து எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிச்சு. அடுத்து இது ஒரு மனோன்மணியம் பாட்டு இருக்கும், லைட்டாக பார்த்துக்கோங்க. காலமிக புலவர் ஒரு பாட்டு இருக்கும், லைட்டாக பார்த்துக்கோங்க. தமிழ் மொழி பழமொழி. கிரையிங் சைல்டு வில் கெட் ட்ரிங்க். அழுத பிள்ளை பால் குடிக்கும். மேக் ஹே வெல் த சன் சைன்ஸ். காற்றுள்ள போதை தொற்றிக்கொள். த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மேன். விளையும் பயிர் மொழியிலே தெரியும். ஆல் இஸ் வெல் தட்ஸ் என்ஸ் வெல். முதற் கோணல் முற்றிலும் கோணல். எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ். ஆணைக்கும் அடிசருக்கும். எல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்தது இந்த பாடல் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் பாரதாசன் கிட்ட முறையாக வந்து படிச்சிருப்பாரு. 1954 படித்த பின் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு வந்து எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி வச்சு ஓடி ஓடி வளைச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். ஓரத்தில் மேயாத மாநிலை தூண்டில்காரன் வரும் துள்ளி குதிக்காதே. இது எல்லாத்தையும் காதலுக்கு ரிலேட் பண்ணுங்க. காதல் கல்யாணத்தில் ரிலேட் பண்ணுங்க, மேக்சிமம் வந்துடும். அதேமாதிரி இவரோட பாடல் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. அதாவது ஒரு கெண்டை குஞ்சுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஓடி போயிரு, இங்கே இவன் வந்தானா தூண்டில போட்டு உன்னை தூக்கிடுவான் அப்படின்ட்டு சொல்லுகிறார். அவர் பாரதாசன்கிட்ட முறையாக பாடம் கற்று 1954 படித்த பெண் அப்படின்ட்டு ஒரு பாடலில் வந்து பாடுறாரு. இவர் எழுதிய இன்னொரு பாடல் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயாது. மக்கள் வயிறு. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தோழர் ஜீவானந்தம் வந்து என்ன சொல்றாருன்னு இந்த பாட்டை கேட்டுட்டு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. யார் சொல்றா? தோழர் ஜீவானந்தம் சொல்றாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியார்னுட்டு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்றாரு. அடுத்து இங்க ஒரு பாரதியாரோட வசன கவிதை இருக்கு. நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கானு போப்பா, சப்பா படிக்கவே கூடாதுன்ட்டு கொடுத்துருக்கானுங்க போல பாய்ப்பயில. 4 வேதம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் உள்ளது. கடைசி அந்த புக் பேக் சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அப்படிங்கிறது என்னது? சரிதான். ஞானரதம் பாரதியார். ஞானம் இருந்தால் தான் கதை எழுது. ஞானம் இருந்தால் தான் சந்திரிகையின் கதை தராசு. எழுத்து சீசு செல்லப்பா. ஏன்னா நமக்கு வந்து இது பார்த்தோம், நம்ம வந்து மணி பார்த்தோம். மணியில் வந்து பார்த்திங்கன்னா நாப்பிச்சமூர்த்தி வருவார், ராசகோபாலன் வருவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் பாரதிமணியம் வருவார், சுப்பிரமணியன் வருவார். அடுத்து யார் வருவா? யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகுத. அதுக்கு ஷார்ட்கட் என்னது? ஒரு ராசன் வந்து பிச்சை எடுப்பதை தடுப்பது இல்லை, மாத்துறாரு. புதுமை பித்தன் பிச்சை எடுப்பதை தடுப்பதற்காக ஒரு புதுமையாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். குயில் பாட்டு வந்து யார்? பாரதியார், கண்ணதாசன் கிடையாது. இதில் முக்கியமானது இதுதாங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா மொத்தமாக ஒன்று கொடுத்தாங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர். சூரியன் சாயங்காலம் மறையும், காலையில் கண்டேனே. அப்போ சூரியன் சன் பாரதிதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழக வேண்டும். சாலைகளிலே, சாலை சபைன்னு வந்துட்டுனா யார்? விநாயகம், கவிமணி தேசிய விநாயகம். பாட்டாளி மக்களது பசி தீர முட்டை போட வேண்டும். முட்டை நாமக்கல்.
எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பா? கண்ணதாசன் தான் சொல்லியிருப்பாரு அந்த பொது உடைமையில். பிற நாட்டு நல்லெண்ண சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும். இது பாரதியாருடைய. இதே மாதிரி ஒன்று உண்டு. எளிய நடையில் தமிழ் மொழி படிக்க வேண்டும், உரை எழுத வேண்டும், அப்படி இப்படின்ட்டு வேண்டும் வேண்டும்ட்டே வந்திருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதாசன். அது புது புக்கில் இருக்கும். இதில் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட இயல் 2 முடிஞ்சு பார்த்துக்கோங்க. இயல் 2 ரொம்ப பெருசு தான். இவ்வளோ நேரம் வீடியோ வந்திருக்கு. வீடியோவே 50 நிமிஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 55 நிமிஷம் வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.